அப்படி கோபுரத்தோடு நம்ம இந்த வருஷத்தை வந்து நம்ம ஃபஸ்ட் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி நியூ இயர். அதை ஃபஸ்ட்டு வந்து விஷ் பண்ணுறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நம்ம வந்து ஈஸ்வரன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஈஸ்வரன் கோவிலுக்கு வந்திருந்தோம். அப்படி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமிக்கு நெய் விளக்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து சாமியெல்லாம், ஐயோ சாமி இதோடு எனக்கு பிடிச்சதெல்லாம் விட்டு விலகிட்டு இந்த வருஷம் வரது எல்லாமே நல்லதாக வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசால கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய மாமியார் ஃபோன் பண்ணி இன்றைக்கி வந்து மூன்றாம் பிறை, ஸோ வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கோபுரத்துக்கு பக்கத்துலேயே வந்து மூன்றாம் பிறை, அப்படி வாசல்லே, அதுவும் சிவன் கோவிலில் நின்றுட்டு மூன்றாம் பிறை பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லது. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் வந்திருந்தோம் ஃபேமிலியோடு. ஏதாவது பக்கத்து போயிட்டு வர்றது இல்லாமல் ஃபேமிலியோடு வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபேமிலியோடு வெளியில் போயிட்டு வந்தது. அப்படி கொஞ்சம் நேரம் வெளியிலலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, புது பஸ் ஸ்டாண்ட்லேயே போட்டிருக்காங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், புதிய பஸ் ஸ்டாண்டில் வந்து மைசூர் பேலஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே வந்து மைசூர் பேலஸ் கிளம்பி வந்துவிட்டோம். தாஜ்மஹால் அப்புறமா போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, பட் நான் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட டிக்கெட் எடுக்க சொல்லிவிட்டு அவர் வந்து பைக் பார்க்கிங் போயிட்டாங்க. நான் போய் நின்னது ஜிபே பிளேஸுக்கு போய் நின்றுட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜிபேலேயே பண்ணிக்கலான்னு பார்த்தா அவங்க கேஷும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே போய் கேஷ் எல்லாம் கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. 3 டிக்கெட் வாங்கிட்டோம். 2 அடல்ட், 1 சில்ட்ரனுக்கு. அடல்ட் வந்து 80, சில்ட்ரனுக்கு வந்து 60. ஸோ அப்படியே வாங்கிட்டு உள்ளே போய் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து, நம்ம 80 ரூபாய் செலவு பண்ணி உள்ளே வரதே எதுக்கு, விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து கொட்டாரம் காவலாளிகள் பக்கத்தில் எல்லாம் நின்னெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே நிறைய மீன் கண்காட்சி வச்சுருந்தாங்க. ஃப்ரீயாகவும் மீன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. செம கூட்டங்க, வாங்கவே முடியலை. பையன் வேற கேட்டிருந்தான் வாங்குறதுக்கு. சரி அப்புறமா வாங்கி தரோம், இப்போ இந்த கூட்டத்துலலாம் போய் வாங்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். பார்த்தா ஒரு அரண்மனையோடைய உள்ளே வந்தது மாதிரி இருந்துச்சு. காவலாளிகள், அப்புறம் இந்த என்ன யாரோ சொல்லுவாங்களே, இந்த ராஜா கூட இருக்கிறவங்க எல்லாம் மந்திரிகள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க எல்லாம் அந்த கீழே உட்காந்துருப்பாங்க. ராஜா வந்து ஸ்டேஜுக்கு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி, மந்திரிகள் எல்லாம் கீழே உட்காந்துருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு செட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப லேட் ஆகுது, ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டு விட்டுட்டேன். இதெல்லாம் நான் மந்திரிக்கிட்டலாம் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஐயோ எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு. சரி அப்படியே ராணி பக்கத்தில் போய் நின்று சும்மா ஒரு போஸாவது கொடுப்போமேன்னு சொல்லிட்டு நானும் பையனும் போய் ராணி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். பட் என்னை விட ராணி ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ நம்ம பொறாமப்படக்கூடாது இல்லை. சரி அப்படியே ராஜா பக்கத்தில் போகலான்னு பார்த்தா ராஜா பார்க்குறதுக்கு வேட்டை அரண்மனையில் வர ராஜா மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓ இனிமேல் வேட்டை ராஜன் ஏதாவது வந்து தீக்குளிக்க வச்சாலோ அப்படின்னு யோசிச்சுட்டு, இது வந்து அவருடைய அம்மான்னு நினைக்கிறேன், ராஜமாதாவா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறேன். சரி எல்லாரையும் பார்த்துட்டு சிங்கம் புலி எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோன்னா வேறு கொஞ்சம் 3D ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது ஒரு பிளேஸு. என் சித்து ஓடி வந்து அம்மா லெச்சு அங்கே உட்காந்துருக்காம்மா அப்படின்னு. லெச்சு எங்கடா உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஒரு ஃபோட்டோ வந்து அப்படியே கை நீட்டுனா. ஆக்சுவலி அந்த ஃபோட்டோ பார்க்குறது என் தங்கச்சி மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை என்னைய மாதிரி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என் தங்கச்சி என்னைய மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் கமெண்ட் வந்து பண்ணுவான். சரி அப்படியே வந்து பார்த்தா ராட்டினம், கொலம்பஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் எங்கள் ஊர்லேயே நிறைய தடவை பார்த்தாச்சு. ஏன்னா வாவோலி டைம் வந்து நிறைய பார்த்தது தான். என் ஹஸ்பண்டு நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை வந்து வாயை மூடிட்டு அப்படியே வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் காசு செலவு பண்ணவே மாட்டேன். இந்த பக்கத்தில் அவர் எடுத்து கொடுக்க, இந்த பக்கத்தில் என் பையன் எடுத்து கொடுக்க, மாறி வேணான்னு சொல்லவும் முடியலை. சரி வாயை மூடிட்டு இருக்கலாம், அவர்கிட்டேருந்து நீ எதுக்கு திட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு கம்முன்னு அவர் வாங்கி கொடுக்குறதெல்லாம் நான் வந்து வாங்கிக்கிட்டேங்க. கம்மல்ஸு, மாலை, வளையல் அப்படி நிறைய வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த பண்ணை தூக்கிட்டு வந்தாங்க. நிறைய பண்ணு இருக்குது. இதே மாதிரி ஹேர் பேண்டெல்லாம் வச்சுக்கோ தலையில், லைவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. சரிங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தினா எங்கே அவர் கேட்குறதுக்கு. அவர் வந்து ஏதோ கிடைச்சது மாதிரி எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து இது வேணுமான்னு கேட்டுகிட்டே இருந்தார். எல்லாம் போட்டு என்னை அழகு பார்த்துட்டு இருந்தாங்க, எது நல்லா இருக்குன்னு. ஃபைனலி ஏதோ கொஞ்சம் எல்லாம் பொறுக்கிட்டு வந்தோங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தா எனக்கு ஃபேவரட்டான நிறைய பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. வளையல் பட் வாங்கலை நான் எதையுமே. ஒரு 1-2 சின்ன வளையல் மட்டும்தான் வாங்கினது. அப்படி ஏன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா 800 ருபீஸ் மேலே வந்துச்சு. ஸோ ஐயோ இன்னும் இவரை வச்சுட்டு இருந்தால் இன்னும் நமக்கு செலவு பண்ணிவிடுவாருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் கஞ்சம், அவர் கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் லாவிஷாக செலவு பண்ணுவார்.
நான் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அதனால தான் முதலே சொன்னாரு. எது வாங்கி தந்தாலும் வாய மூடிட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே என்னுடைய செக்ஷன் முடிச்சுட்டு அப்படியே இவங்களுடைய செக்ஷன் போயிட்டோம். இதில நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா, அந்த பப்பட மிட்டாய் மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. அப்பா மகனும் கூட சேர்ந்து மாறி மாறி நமக்கு 90 கிட்ஸோடைய எல்லா வெரைட்டீஸான சாக்லேட்ஸும் அங்கே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து 90 கிட்ஸில என்னென்ன சாக்லேட்ஸ் எல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிட்டோமோ, அதெல்லாம் ரூ. 20 பாக்கெட் அப்படின்னு இருந்துச்சு. அப்பாவுக்கும் பையனும் வந்து என்னெல்லாம் வேணும். இது உன்னுடைய செக்ஷன் கிடையாது. இது எங்க செக்ஷன் சொல்லிட்டு எல்லாம் வந்து பொறுக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து நானும் பாதி ஆட்டே போடுவேன். அது வேற. ஓகே இதே இந்த 90 கிட்ஸ் சாக்லேட் எல்லாம் நம்ம என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் தனியா ஒரு விளாக் போடுறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ப்ளீஸ் வந்து நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்க. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே உள்ளாடி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கோலா ஐஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் எப்போ வந்தாலுமே இங்கே ஐஸ் கோலா வாங்கி சாப்பிடுவேன். ஆல்ரெடி எனக்கு த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இருந்தாலும் விட்டு வைப்போமா, எப்போவாவது எக்ஸிபிஷன் வந்து வாங்குறதில்ல. ஸோ அவர் வந்து ஒரு கப் ஐஸ் வாங்கி சாப்பிட்டாரு. இல்லை கோன் இந்த பிஸ்கட் கோன் ஐஸ் வாங்கி சாப்பிட்டாரு. நானும் பையனும் இந்த கோலா ஐஸ் வந்து வாங்கிட்டோம். 2, 3 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. ஏதோ இருந்த ஃப்ளேவர் எல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி விருத்தி அதாவது இந்த க்ளீன் எல்லாம் இருக்காது. அதெல்லாம் பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் நம்ம க்ளீனஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா பொழைக்க முடியாது. சரி ஏதோ ஒன்று கிடைக்கிறது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு தந்தூரி வாலா வந்து நம்ம முடிச்சுக்கிட்டோம். பாய்.